கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை நோக்கி வருவதற்கு எல்லாமுள்ள தேவன் நம்மளுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு வேண்டுகோள், யார் இந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்தருள்படி மிகுந்த தாழ்வன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மளுடைய வேதத்தின் தியானத்திற்காக சங்கீதத்தின் புஸ்தகம் 118 அதிகாரம் 13வது வசனம். சங்கீதம் 118:13 வாசிக்கிறேன். கவனமாய் கவனிக்கும்படி தாழ்வன்போடு கேட்கிறேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. தேவன் சொல்லுகிற அருமையான ஒரு திரு வார்த்தை, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், ஆனால் கர்த்தரோ எனக்கு உதவியாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற அருமையான திரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. நீ என்னை தள்ளினாய், ஆனால் ஒரு தெய்வ பிள்ளையினுடைய அறிக்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நீ என்னை தள்ளினாய், ஆனால் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் தள்ளப்படுகிற சூழ்நிலை பல விதங்களிலே கடந்து வருகிறது. மனிதனை பலர் தள்ளிவிடுகிறார்கள். சிலர் தானாய் கீழே விழுகிறது உண்டு. ஒரு கூட்டம் தானாய் விழுந்து போகிறது, ஒரு கூட்டம் இன்னொருவரால் தள்ளப்பட்டு கீழே விழுகிறது. ஆனால் தேவ பிள்ளையினுடைய அறிக்கையை சற்று கவனித்து பாருங்கள். நீ என்னை தள்ளினாய், நான் விழுந்து போகும்படி நீ எனக்கு தள்ளினாய், ஆனால் கர்த்தரோ எனக்கு உதவியாய் இருந்தார், உதவி செய்தார், உதவியாய் இருக்கிறார், இனிமேலும் இருப்பார் என்று தேவனை மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியம். இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்களிலே கூட உங்களை பலவிதமான மனிதர்கள் உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து உங்களை தள்ளும்படி, உங்களுடைய வேலையிலிருந்து உங்களை தள்ளும்படி, உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து உங்களை தள்ளும்படி, உங்களுடைய ஊழியத்திலிருந்து விழுந்து போகும்படி தள்ளிவிடும்படி அநேகர் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். உங்களுடைய சந்தோஷத்திலிருந்து நீங்கள் விழுந்து, உங்களுடைய நிம்மதியிலிருந்து விழுந்து, உங்களுடைய ஆர்ப்பரிப்பிலிருந்து விழுந்து துக்கத்தை அடைய வேண்டும், சமாதானத்தை கெடுத்து போட வேண்டும், எப்படியாகிலும் நீங்கள் விழுந்து விட வேண்டும் என்பது, நாம் விழுந்து விட வேண்டும் என்பது பொல்லாத சத்துருவினுடைய மிகப்பெரிய கண்ணியா இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர்கள் தள்ளினது உண்மைதான், நீங்கள் தள்ளப்பட்டது உண்மைதான், கீழே விழுந்து போகும்படி நீங்கள் தள்ளப்பட்டது உண்மை. இந்த வார்த்தையை பேசுகிற நான், தள்ளப்பட்டது உண்மை, விழுந்து போகும்படி தள்ளப்படுகிறது உண்மை. ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்கிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர்கள் உங்களை தள்ளட்டாம், உங்கள் பிள்ளைகள் உங்களை தள்ளலாம், உங்கள் குடும்பங்கள் உங்களை தள்ளலாம், உங்கள் உறவினர்கள் உங்களை தள்ளலாம், நீங்கள் நம்பின ஊழியர்கள் விசுவாசிகள் உங்களை தள்ளிவிட்டு போகலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நான் பார்க்கிறேன், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் தள்ளப்படுகிறது உண்மை, நீங்கள் கீழே விழுந்து போகும்படி உங்களை தள்ளிவிடப்படுகிறது உண்மை. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலையும் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். எனக்கு அருமையான தாயாரே, தகப்பன்மாரே, என்னை எல்லாரும் தள்ளிவிடுகிறார்கள், எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. என் நண்பன் எனக்கு உதவி செய்வான் என்று நினைத்தேன், நான் நம்பின ஊழியர் எனக்கு உதவி செய்வான் என்று நினைத்தேன், நான் நம்பின விசுவாசி எனக்கு உதவி செய்வான் என்று நினைத்தேன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் கணவன், என்னோடு இருக்கிற உறவினர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நினைத்தேன். ஆனாலும் இவர்கள் எல்லாரும் என்னை தள்ளிவிட்டார்கள், இவர்கள் எல்லாரும் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், இவர்கள் எல்லாரும் எனக்கு எதிராய் மாறி போனார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையில் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா என்று நீங்கள் கேட்கும் பொழுது எல்லாமல்ல தெய்வன் சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்கிறேன். கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த வசனத்தில் 2-3 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, ஒருவன் வருகிறான், இரண்டாவது ஒருவனை தள்ளுகிறான், மூன்றாவது கர்த்தர் குறுக்கிடுகிறார். இது 3 பேருக்கு இடையில் நடக்கிற ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியான ஒரு நடந்த சம்பவம் போல காணப்படுகிறது. ஒருவனை மற்றொருவன் தள்ளுகிறான், அதிலே ஒருவன் தேவனுக்கு அந்நியன், இன்னொருவன் தேவனுக்கு பிரியமானவன்.
அந்த பிரியமானவனுக்காக தேவன் வந்து நிற்கிறார். கவனித்து பாருங்கள். உங்கள் வீட்டிலே பிள்ளைகள் உங்கள் விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு பிள்ளை தள்ளும் பொழுது நம்மளையே அறியாமல் அது குறுக்கிட்டு போவோம். அதே போலதான் தேவன் சொல்லுகிறார், உங்களை யார் தள்ளினாலும் கவலைப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையில தள்ளப்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் மனமுடைந்து போகாதிருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கீழே தள்ளப்பட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். 2 கொரிந்தியர் 4:9 என்ன சொல்லுகிறது? துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் மடிந்து போகிறதே இல்லை. எதற்காக அவர்கள் கீழே தள்ளுகிறார்கள்? கீழே விழும்படி தள்ளினார்கள். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கீழே முதலாவது, நான் சொல்லுகிறேன் வரிசைப்படியாக, முதலாவது எதற்காக தள்ளுகிறார்கள், 2வது யார் தள்ளுவார்கள், 3வது தள்ளினவர்களுக்கு என்ன சம்பவிக்கும். அதைதான் இன்றைக்கு ஆவியானவர் நம்மத்தில பேச போகிறார். கவனமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். முதலாவது யார் தள்ளுகிறார்கள், முதலாவது ஏன் தள்ளுகிறார்கள், 2வது யார் தள்ளுகிறார்கள், 3வது தள்ளினவர்களுக்கு என்ன சம்பவிக்க போகிறது. இந்த வார்த்தை உங்களுடைய இருதயமாகிய பலகையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வருகிற நாட்களில் இந்த வசனம் உங்களை மிகப்பெரிய பிரயோஜனமாய் உயிர் உள்ளதாய் மாற்றுவார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். முதலாவது ஏன் தள்ளுகிறார்கள்? 2 காரணத்திற்காய் தள்ளுகிறார்கள். அதை தாவீது ஒரு காரணம் சொல்லுகிறார், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். பவுல் சொல்லுகிறார், கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, நாம் தள்ளப்படுவதற்கு 2 காரணங்கள் உண்டு. பல காரணங்கள் இருந்தாலும் பிரதானமா 2 காரணங்கள் உண்டு. ஒன்று நாம் விழுந்து போகும்படி, இன்னொன்று நாம் மடிந்து போகும்படி. உங்களை நம்பினவர்கள், நீங்கள் நம்பினவர்கள் உங்களை கீழே தள்ளுவதற்கு காரணம் என்ன? நீ இனிமேல் எழுந்து நிற்கவே கூடாது. உங்களுடைய கூடாரம் நிலை பெற்றிருக்க கூடாது. உங்களுடைய வாழ்க்கை நிற்கக்கூடாது. நிற்கிறது என்பது எதை காண்பிக்கிறது? எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வாசித்து பார்ப்பீர்களானால், விழுந்து கிடக்கிற ஒரு சேனையை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், கால் ஊன்றி நெல். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்களானால், முடமான பிறவி சப்பானியானவன் ஒருவனை பார்த்து, நீ எழுந்து கால் ஊன்றி நெல் என்று வேதம் சொல்லுகிறது. பேதுருவின் வெளிப்படுத்தின விசேஷத்தை, யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தின் காலத்தை நோக்கி பார்ப்பீர்களானால், தேவதூதனுடைய பாதத்தில் ஒருவன் விழுகும் பொழுது நீ முதலாவது எழுந்து நெல் என்று சொல்லுகிறான். அப்படியானால் விழும்படி நீங்கள் இனிமே எழும்பவே கூடாது என்று, எழுந்திருந்தால் எழுந்திருப்பல் என்பதை எதை காண்பிக்கிறது? ஜெய ஜீவியத்தை காண்பிக்கிறது. எந்த ஒரு மனிதனும் விழுந்து கிடத்தால் அவனால் ஜெயத்தை பெற முடியாது. எந்த அளவிற்கு நீ தோல்வி அடைந்து கிடப்பாய். எலியா தன்னுடைய வாழ்வில் தோல்வியை சந்தித்த பொழுது எல்லாமல்ல தேவன் தூதனை அனுப்பி நீ எழுந்திரு என்று சொல்லுகிறார். பேதுரு தன்னுடைய வாழ்வில் தோல்வியை அனுபவித்த பொழுது எல்லாமல்ல தேவனே வந்து அவருடைய ரூபமாய் தூதனானவராய் மாறி அவர் வந்து சொல்லுகிறார், நீ எழுந்திரு முதலாவது. அப்ப எழுந்திரு என்பதை எதை காண்பிக்கிறது? அது ஒரு ஜெய ஜீவியம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயித்து விடக்கூடாது என்று முதலாவது உங்களுடைய குடும்பத்தார்கள், உறவினார்கள், நீங்கள் நம்பினவர்கள் உங்களை தள்ளலாம். உங்கள் வேலையில் நீங்கள் முன்னேற விடக்கூடாது என்று உங்களை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஏன் தள்ளுகிறார்கள்? முதலாவது ஏன் தள்ள வேண்டும்? அதுதான் காரணம். காரணம் என்ன? நீங்கள் ஜெயித்து விடக்கூடாது. 2வது தள்ளுவதற்கான காரணம் என்ன? நீ மடிந்து போக வேண்டும். நீங்கள் மடிந்து போக வேண்டும். இயேசு வானவரை உயர்ந்த மலைமேட்டிலிருந்து அவர்கள் தள்ளினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 4:29 வாசிக்கும் பொழுது, எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே அவரை தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை கீழே தள்ளிவிடும்படி அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். இயேசுவை கொலை செய்யும்படி அவரை தள்ளினார்கள். இதையெல்லாம் அறிந்த பவுல் தான் சொல்லுகிறார், நீங்கள் என்னை கீழே தள்ளினாலும் நான் மடிந்து போகிறதில்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இருதயமாகிய பலகையில், கற்பாறையான பலகையில் தைரியமாய் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை யார் வேண்டுமானாலும் தள்ளலாம். எப்பேற்பட்ட மனிதர்கள் வேண்டுமானாலும் தள்ளலாம். இயேசுவுக்கு தள்ளப்படுகிற ஒரு அனுபவம் வந்தது உண்மையானால், பரிசுத்தவான்களுக்கு தள்ளப்படுகிற ஒரு அனுபவம் வந்தது உண்மையானால், தேவனுடைய பக்தனாகிய தாவீதுக்கு தள்ளப்படுகிற அனுபவம் வந்தது உண்மையானால், ஒன்று சொல்லுகிறேன், இவை எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை காப்பாற்றின தெய்வம், அவர்களுக்கு உதவி செய்த தெய்வம் உங்களுக்கு உதவி செய்வார்.
உங்களுடைய குடும்பத்திற்கு உதவி செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்வார். நீங்கள் செங்குத்தான மலையிலிருந்து தள்ளப்படுகிற அனுபவத்திற்குள் வரலாம். உயர்ந்த மலையிலிருந்து நீங்கள் தள்ளப்படுகிற அனுபவத்திற்குள் வரலாம். உங்கள் வேலையிலிருந்து தள்ளுவார்கள், ஊழியத்திலிருந்து தள்ளுவார்கள். ஜனங்களுக்குள் உங்களை தள்ளிவிடும்படி எத்தனம் செய்வார்கள். உங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து, உங்களுக்குள் இருக்கிற மகா பெரிய கிருபைகளை பார்த்து உங்களை தள்ளும்படி எத்தனையோ பேர் வலை வீசிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் எத்தனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அவர்கள் தள்ளினாலும் அவர்கள் தள்ளுவார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் தள்ளப்படுகிறவர்களுக்கு செய்கிற முதலாவது நன்மை என்ன தெரியுமா? விழுகிற யாவரையும் கர்த்தர் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தேவன் தூக்கி விடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் விழுந்தாலும் கவலைப்பட வேண்டாம், உங்களை தாங்கும்படி அங்கேயும் ஒரு கரம் உங்களுக்காய் விரிக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் கீழே தள்ளப்பட்டாலும் மனம் அடைந்து விட வேண்டாம், அங்கேயும் உங்களை தூக்கி நிறுத்துவதற்கு தேவனுடைய கரமே இறங்கி வந்திருக்கிறது. நான் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் விழுந்தாலும் கவலைப்பட மாட்டேன். நான் விழுவதை அதிகமாக எதிர்பார்க்கிறேன். காரணம் என்ன? எனக்காக தேவனுடைய கரம் ஒன்று நீட்டப்பட்டிருக்கிறது. இதை அறிந்த மீகா சொல்லுகிறான். மீகா 7:8 வாசித்து பார்ப்பீர்களானால், என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே. நான் இருளில் அமர்ந்தால் கர்த்தரின் வெளிச்சமாய் இருப்பார். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அதை தாவீது சொல்லுகிறான். வெல்லுகிற யாவரையும் தூக்கி விடுகிற தேவன், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற தேவன், விழுகிறவர்களை தாங்குகிற தேவன். இதை அறிந்த பக்தன் தாவீது சொன்ன வார்த்தை இதுதான், நான் விழுந்தாலும் கவலைப்படுவதில்லை. உங்களை தள்ளுகிறார்களா? உங்களுடைய போஸ்டிங்ல இருந்து உங்களை தள்ளுறாங்களா? உங்களுடைய வேலையிலிருந்து உங்களை தள்ளுகிறார்களா? உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து உங்களை தள்ளுகிறார்களா? ஏதேதோ பொய் குற்றம் சாட்டி சொல்லி உங்களை தள்ளிக்கொண்டே இருக்கிறார்களா? எப்பொழுது இவன் சாவான், எப்பொழுது இவன் பெயர் அழியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இனி அவர்களுடைய பார்வைக்கு நீங்கள் போகாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். கர்த்தரே உதவி செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தாவே, நீர் எனக்கு உதவி செய்வீர். நான் உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை யார் தள்ளினாலும், என்னை யார் தள்ளினாலும், எப்பேற்பட்ட மனிதர்கள் என்னை தள்ளினாலும், தாவீதினுடைய அறிக்கை, நீ எனக்கு தள்ளினாய், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் உதவி செய்யும் பொழுது யார் அதை தடுக்க முடியும்? தேவனே வந்து உதவி செய்கிறாரே, யார் அதை தடுக்க முடியும்? ஆண்டவர் இன்று முதல் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். இன்று முதல் தேவனை உதவி செய்ய போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, முதலாவது ஏன் தள்ளுகிறார்கள்? நீங்கள் விழுந்து கிடக்கும்படி, நீங்கள் கீழே விழும்படி. இரண்டாவது ஏன் தள்ளுகிறார்கள் தெரியுமா? ஒரு காரணம், நீங்கள் மடிந்து போகும்படி அவர்கள் தள்ளுகிறார்கள். நீங்கள் மடிந்து போகும்படி, நீங்கள் இருக்கவே கூடாது, உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடாது, ஊழியத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக. இன்னும் ஒருபடி மேலே போய் ஆழமாய் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமானால், உயிரோடு இருக்கும்படி, உயிரோடு இருக்க கூடாது என்பதற்காக உங்களை தள்ளுகிறார்கள். உங்களுடைய ஊழியத்திலே உங்களை தள்ளி கொண்டு இருக்கலாம், உங்களுடைய வேலையிலே தள்ளலாம். நீ இருக்கவே கூடாது என்று அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இல்லை, கர்த்தர் இன்றைக்கு அவர்களுக்கு முன்பதாக உங்கள் பட்சத்திலே ஜெயக்கொடியை நிறுவ போகிறார். உங்கள் பட்சத்திலே ஜெயக்கொடியை கர்த்தர் ஊன்ற போகிறார். அன்றைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நினைவிருக்கிறது. நீ எழுந்து கால் ஒன்று நெல். காரணம், கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கைகள் கடந்து வாருங்கள். மனிதர்களை நம்ப வேண்டாம், மற்றவர்களை நம்ப வேண்டாம், தெரிந்தவர்களை நம்ப வேண்டாம், அறிந்தவர்களை நம்ப வேண்டாம், பிரியமானவர்களை நம்ப வேண்டாம், பிரியமில்லாதவர்களை நம்ப வேண்டாம், நண்பனை நம்ப வேண்டாம், மற்றவர்களை நம்பாதிருங்கள். ஒருவர் உங்களுக்கு உதவி செய்கிறார், அவர்தான் எல்லாம் உள்ள தேவன். அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார், செய்வார், இனிமேலும் செய்து கொண்டே இருப்பார். பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தப்புவித்தார், தப்புவிக்கிறார், எங்களை தப்புவிப்பார். எவ்வளவு அருமையான வார்த்தை! நானும் சொல்லுகிறேன், உதவி செய்தார், உதவி செய்கிறார், இனிமேலும் எனக்கு அவர் உதவி செய்வார். கர்த்தரின் சகாயர். சகாயர் என்றால் என்ன அர்த்தம்? அவர் உதவுகிறவர் என்ற அர்த்தம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, முதலாவது அவர்கள் உங்களை தள்ளினார்கள். முதலாவது ஏன் தள்ளுகிறார்கள் தெரியுமா? நீங்கள் விழுந்து போகும்படி, உங்களுடைய கூடாரம் விழுந்து போகும்படி, உங்களுடைய வாழ்க்கை விழுந்து போகும்படி. இரண்டாவது தள்ளுவதற்கு காரணம் என்ன? மரண நித்திரை அடையும்படி, நீங்கள் மரித்து போகும்படி,
உயிரோடு இருக்கவே கூடாது என்பதற்காக கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் மடிந்து போகிறதில்லை, மரணித்து போகிறதில்லை. காரணம், கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யார் தள்ளுவார்கள்? யாரை தள்ளுவார்கள் என்று கேட்கவில்லை, யார் தள்ளுவார்கள்? யார் முதலாவது தள்ளப்படுகிற அனுபவத்திற்குள் கடந்து வருகிறார்கள்? யாரை ஒரு கூட்ட ஜனம் தள்ளி கொண்டு இருக்கிறது? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வேதத்திலே அநேகர் தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆனால் யாரால் தள்ளப்படுகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே அநேகர் நம்மளை தள்ளுகிறார்களே, அவர்களுடைய அடையாளம் தான் என்ன? அவர்களுடைய காரியம் தான் என்ன? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை, நீங்கள் என்னை விழும்படி தள்ளினீர்கள், ஆனால் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். முதலாவது யார் தள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாமத்தின் புஸ்தகம் 49 அதிகாரம் 17 வசனம். யார் உங்களையும் என்னையும் தள்ளி கொண்டிருக்கிறார்கள்? ஆதியாகமும் 49:17. தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படி அதன் குதிங்காலை கடிக்கிறதற்கு வழியிலே கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியன் பாம்பையும் போலும் இருப்பான். குதிரையில் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படி அவனை கடிப்பதற்காக பாதையிலே கிடக்கிற சர்ப்பமும் விரியன் பாம்பையும் போல காணப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களை தள்ளுகிறது யார்? உங்களை யார் தள்ளி கொண்டிருக்கிறார்கள்? உங்களை தள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தேவ மனிதனை ஒருவன் தள்ளுகிறான் என்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனை ஒருவன் தள்ளுகிறான் என்றால், அவன் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன் அல்ல. அவனுக்கும் தேவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. உங்களை தள்ளுகிறவர்கள் யார்? ஆதியாகமம் 49:17 சொல்லுகிறது, குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவனை மல்லாந்து விழும்படி, மல்லாக்க விழும்படி சர்ப்பமும் விரியன் பாம்பும் குதிரையினுடைய கால்களை கடிக்கிறதாம். இந்த குதிரை என்பது யாரை காண்பிக்கிறது? அது ஜெயத்தை காண்பிக்கிறது. ஏறி இருக்கிறவர்கள் உங்களை காண்பிக்கிறது. விழும்படி தள்ளுகிறார்களே, அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் சர்ப்பத்திற்கு ஒப்பனையானவர்கள், அவர்கள் விரியன் பாம்பிற்கு ஒப்பனையானவர்கள். இந்த சர்ப்பத்தினுடைய வேலைதான் என்ன? அவர்கள் எப்படி தள்ளுகிறார்கள்? சங்கீதத்தின் புஸ்தகம் 140 அதிகாரம் 3 வசனம். கவனமாய் கவனியுங்கள். கர்த்தருடைய அபிஷேகத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 140:3. சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சர்ப்பம் போன்ற மனிதர்கள் முதலாவது நம்மளை தள்ளுகிறார்கள். விரியன் பாம்பு போன்ற மனிதர்கள் நம்மளை தள்ளுவார்கள். அந்த சர்ப்பம் போன்ற மனிதர்களுடைய அடையாளம் என்ன? சங்கீதம் 140:3 சொல்லுகிறது, அவர்களுடைய நாவானது கூர்மையாக்குகிறார்கள். இன்றைக்கு அநேகருடைய வார்த்தை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருந்த ஓட்டத்தை நிறுத்திவிட அநேகருடைய வார்த்தை உங்களை கீழே தள்ளுகிறதா? உங்களுடைய வார்த்தை உங்களை கீழே தள்ளி உங்களை கொலை செய்து கொண்டிருக்கிறதா? விரியன் பாம்பின் விஷம் இன்றைக்கு அவர்களுடைய வாயிலே, அவர்களுடைய நாவின் கீழே, உதடின் கீழே, அவர்களுடைய வார்த்தையிலே விஷம் நிறைந்த வார்த்தை. இன்றைக்கு நம்மளை விழும்படி அவர்கள் எதை பயன்படுத்துகிறார்கள் தெரியுமா? அவர்களுடைய நாவை சர்ப்பமாய் மாற்றுகிறார்களாம். அவர்களுடைய நாவை கூர்மையாக்குகிறார்கள். இரண்டாவது அவர்கள் எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? விரியன் பாம்பின் விஷம் அவர்களுடைய நாவின் கீழ் இருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, விரியன் பாம்பின் விஷம் இன்னைக்கு அநேகருடைய வார்த்தை அநேகரை கீழே விழ பண்ணி கொண்டே இருக்கிறது. அநேகருடைய வார்த்தை கீழே விழுந்து கொண்டே இருக்கிறாங்க. நேபுகாத்நேச்சார் தேவனால் தள்ளப்பட்டான், ஆனால் அவன் தள்ளப்படுவதற்கு காரணம் அவனுடைய எண்ணங்களின் வார்த்தை சரியில்லை. எனக்கருமையான தேவஜனமே, இன்றைக்கு நாம் தள்ளப்படுவதற்கு காரணம் என்ன? சர்ப்பத்தின் வல்லமை படித்த மனிதர்கள், அவர்களுடைய நாவு, அவர்களுடைய உதடின் கீழ் இருக்கிற விஷம் உங்களை தள்ளி கொண்டு இருக்கிறதா? உங்களை தள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் சர்ப்பத்தை போன்றவர்கள், அவர்கள் விரியன் பாம்பின் விஷத்தை உடையவர்கள். நீங்கள் தெளிவாயிருக்க வேண்டும் என்று ஆவியானவர் வற்புறுத்துகிறார். உங்களுடைய அநேகருடைய வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டாம், அநேகருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கவும் வேண்டாம். அவர்களுடைய நாவை கூர்மையாக்குகிறார்களாம். அவர்களுடைய உதடின் கீழ் விஷம் இருக்கிறது. விஷத்தை மறைத்து வைத்து பேசுகிறார்கள். சிலர் சொல்லுவாங்க, ஏன் உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு பேசுறாய்?
கிறிஸ்தவ வாழ்க்கையில உள்ள ஒன்று வெளியில ஒன்று பேச வேண்டிய கட்டாயமே கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? உள்ளதை உள்ளது என்று சொல், இல்லதை இல்லது என்று சொல், மிஞ்சினது தீமையினால் வரும். தீமை என்பது மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு காரியம்தான். உள்ளதை உள்ளது என்று சொல்லணும், இல்லன்னா இல்லைன்னு சொல்லணும். இல்லாததை இருக்கிறது போல சொல்றது, இருக்கிறது இல்லாதது போல சொல்றது. இன்னைக்கு அநேகருடைய வேலையை அவர்களை எப்படி கீழே தள்ளலாம், எப்படி அவர்கள் தள்ளப்படுவார்கள், அதற்கு டெக்னிக்கலா ஒண்ணு பயன்படுத்துறாங்க, தங்களுடைய நாக்கு, தங்களுடைய வார்த்தை. அவர்கள் சர்ப்பத்தினுடைய பிள்ளைகள். நான் சொல்லவில்லை, வேதம் தான் சொல்லுகிறது. அவர்கள் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவனை, குதிரையின் மேல் ஏறி இருக்கிறேன், ஜெயத்திற்கு யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிற உங்களையும் என்னையும் கீழே தள்ளுகிறது அநேகருடைய வார்த்தை. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் உண்டு. அவர் கடைசி நாளிலே ஒரு வியாதிப்பட்டு, அந்த வியாதி நிமித்தம் அவர் கர்த்தருக்குள் கடந்து சென்றார், மரித்து போனார். ஆனால் அந்த வியாதி வருவதற்கு பெரிய ஒரு காரணம் என்ன தெரியுமா? அங்க இருக்கிற தலைமை போதகர் அவர்களை பார்த்து கடுமையாக ஒரு சில வார்த்தைகளை பேசினார். நடந்த சம்பவம். அவர்களுடைய வார்த்தை அவர்களுடைய மனதை மடிவடைய செய்தது. அவர்கள் படுக்கையில விழுந்தார்கள். கடைசியில் மரண நித்திரை அவர்கள் மூடினது. எவ்வளவு கொடூரமான வாழ்க்கை, எவ்வளவு கொடூரமான வாழ்க்கை. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்மளுடைய நாவு, நம்மளுடைய வார்த்தை யாரையாவது தள்ளுகிறதா? பவுல் சொல்லுகிறார், இடித்து நொறுக்கு அல்ல, ஊன்ற கட்டவே நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ஊன்ற கட்டதான் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ஊன்ற கட்டுவதற்காக தான் கர்த்தர் நம்மளை அழைத்தார். உங்களை தள்ளுகிறார்களா? உங்களுக்கு தந்திரமாய் பேச தெரியவில்லையா? சர்ப்பம் என்றால் முதலாவது என்ன தெரியுமா? சர்ப்பமானது தந்திரமாய் ஏவாளினிடத்தில் பேசினது. உங்களை விழ வைக்கிறவர்கள் பல இடங்களிலே தந்திரமாய் பேசலாம். அவர்கள் எப்பேற்பட்ட ரூபத்திலும் எப்பேற்பட்ட பதவியிலும் இருக்கலாம். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் வாழலாம். முதலாவது உங்களை தள்ளி விடுகிறவர்கள் சர்ப்பம். இரண்டாவது உங்களையும் என்னையும் தள்ளுகிறவர்கள் விரியன் பாம்பை போன்றவர்கள். சர்ப்பம் என்றால் என்ன அர்த்தம்? தந்திரமானவன், தந்திரமாய் ஆலோசனை செய்கிறவன். இயேசுவை தந்திரமாய் தள்ளிவிடும்படி தீர்மானம் செய்தார்கள். யார்? உடன் இருக்கிறவர்கள் தான். தந்திரமாய் ஆலோசனை செய்து அவரை காட்டி கொடுத்தான். தந்திரமான ஆலோசனை, தந்திரமான பேச்சு, தந்திரமான கிரியை எப்படியாகிலும் தள்ளிவிட வேண்டும். ஒன்று நிச்சயம், தள்ளி விடுகிறவர்களுக்கு என்ன சம்பவிக்க போகிறது இனிமே ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல போகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, முதலாவது நாம் தள்ளப்படுவதற்கு காரணம் என்ன? கீழே விழுந்து விடும்படி, மடிந்து போகும்படி அவர்கள் தள்ளுகிறார்கள். தள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? அவர்கள் பலவான்களாய் மட்டுமல்ல, அவர்கள் சர்ப்பத்திற்கு ஒப்பனையாய் இருக்கிறார்கள், தந்திரமானவர்களாய் இருக்கிறார்கள். இரண்டாவது, உதடின் கீழ் விஷம் வைத்திருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தந்திரமா பேசுகிறார்களா? கவனமாயிருங்கள். ஆண்டவர் சீசர்களை ஊழியத்திற்கு அனுப்பின பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களாயும் இருங்கள். ஏன் ஆண்டவர் நம்மளை சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருக்க சொன்னார்? மோசையின் காலத்திலே உன் கோலை கீழே போடு, அவனுடைய கோலும் சர்ப்பமானது. அங்கிருக்கிற பார்வோன் மந்திரவாதிகளுடைய கோலும் சர்ப்பமானது. ஆனால் இந்த கோலின் சர்ப்பம் அந்த சர்ப்பத்தை விழுங்கி போட்டது. அப்படியானால் தேவன் நம்மளையும் எந்த இடத்தில் தந்திரமாய் கவனமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அந்த இடத்தில் நடங்கள். ஆனால் தந்திரமாய் ஒருவரையும் ஏமாற்றக்கூடாது. தந்திரமாய் ஒருவரையும் நாம் கீழே தள்ளிவிடக்கூடாது. ஒரு மனிதனையும் நீங்கள் நான் தள்ளிவிடுவதற்கு எத்தனைப்புமானால் தேவன் நம்மளை சர்ப்பத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். தேவன் தள்ளிவிடுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, உங்களை தள்ளி விடுகிறார்களா? உன்னை தள்ளி விடுகிறார்களா? அவர்கள் சர்ப்பத்தை போன்றவர்கள். அவருடைய வார்த்தைகள் தந்திரமானவை, அவர்களுடைய யோசனை தந்திரமானது. பொல்லாப்பு செய்யாவிட்டால் அவர்கள் நித்திரை வராது. பாருங்க, அவங்களுக்கு பொல்லாப்பு செஞ்சாதான் தூக்கமே வருமா? கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். முதலாவது உங்களை தள்ளுகிறவர்கள் தந்திரமானவர்கள். யோசுவாவின் காலத்திலே கிபியோனியர் தந்திரமான ஒரு ஆலோசனை பண்ணி யோசுவாவை தேவனுடைய கோபத்திற்குள் தள்ளினார்கள். பழைய பாதரட்சையும் பழைய அப்பத்தையும் பழைய வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு தந்திரமாய் பேசினார்கள். அவர்களுடைய உதரின் கீழ், அவர்களுடைய நாவின் கீழ், அவர்களுடைய வார்த்தைக்குள் கர்த்தருடைய வார்த்தை அல்ல, அது விஷம் நிறைந்த வார்த்தை. சிலர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கும் அநேகர் சொல்லுகிற வார்த்தை, ஐயோ இவர்கள் பேசின வார்த்தை என்னை நோகடித்து கொண்டே இருக்கிறது, இவர்கள் பேசின வார்த்தை என்னை நோகடித்து கொண்டே இருக்கிறது, எனக்கு நிம்மதியே இல்லை,
எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்கிறது. கவலைப்படாதுங்கள், கவலைப்படாதிருங்கள். உங்களை தள்ளி கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நான் இன்னொரு குறிப்பை சேர்த்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த பாதையில் நடத்துகிறது யார்? இப்பேற்பட்ட பாதை ஏன் என் வாழ்க்கையில் வருகிறது? முதலாவது, ஏன் தள்ளப்படுகிறோம்? கீழே விழும்படி, மடிந்து போகும்படி. இரண்டாவது, யார் தள்ளுகிறார்கள்? சர்ப்பத்தை போன்ற மனிதர்கள் தந்திரமான ஆலோசனை செய்கிறார்கள். இரண்டாவது, விஷம் நிறைந்த வார்த்தைகளை கொண்டவர்கள் உங்களை தள்ளுகிறார்கள், விஷம் நிறைந்த மனிதர்கள் என்று சொல்லலாம். மூன்றாவது, தேவன் ஏன் இந்த பாதையில் நடத்துகிறார்? யார் இந்த பாதையில் நடத்துகிறார்கள்? உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். யார் நம்மளை இந்த பாதையில் நடத்துகிறார்கள்? உபாகமம் 8:15. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். கவனித்து பாருங்கள். கொள்ளிவாய் சர்ப்பத்தின் வழியாய், தேள்கள் வழியாய் கர்த்தர் நம்மளை நடத்துகிறாராம். நீங்கள் நினைக்கலாம், ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த கவலை, எனக்கு ஏன் இந்த கண்ணீர் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நடத்தினதே நான் தான் ஐயா, உன்னை நடத்தினதே நான் தான் அம்மா. வாலிபனே, வாலிப பிள்ளையே, எனத்திறமையான பெரியோரே, முதியோரே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ இருதயத்தில் கேள்வி கேட்டுக் கொண்டு இருப்பது என்ன? எனக்கு ஏன் இந்த பாதை, எனக்கு ஏன் இந்த சர்ப்பங்கள் நிறைந்த பாதை, எனக்கு ஏன் இந்த விஷம் நிறைந்த வார்த்தைகள், எனக்கு ஏன் இந்த தந்திரமான ஆலோசனை செய்கிற மனிதர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன்னை அந்த பாதையிலே நடத்துகிறேன், நானே உங்களை இந்த பாதையிலே நடத்துகிறேன். நம்மளுக்கு நாளும் சாதாரண சர்ப்பம், சாதாரண விரியன் பாம்பு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொள்ளிவாய் சர்ப்பம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அழைத்து வந்தவர், இந்த பாதையின் வழியிலே அழைத்து கொண்டு போகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அழைத்துட்டு பாதியில விடுகிற தெய்வம் அல்ல, அவர் மரண பரியந்தம் நம்மளை அழைத்து சொல்லுவார். நீங்கள் கேள்வி கேட்கலாம், ஏன் எனக்கு இந்த பாதை, ஏன் எனக்கு இந்த மனிதர்களுடைய சந்திப்பு, நான் என்ன செய்தேன்? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை, ஆனாலும் கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி அவரே இந்த பாதையில் நடத்துகிறார். யார் இந்த பாதையில் உங்களை நடத்துகிறார்கள்? நீங்களாய் போய் மாட்டிக்கொள்ளவில்லை, மனிதர்கள் உங்களை இந்த பாதையில நடத்தவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அழைத்து வந்தேன். அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? அவர் உண்மையுள்ளவர். இந்த சர்ப்பங்களையும் இந்த விரியன் பாம்பின் வல்லமைகளையும் கடந்து வர உங்களால முடியும். காரணம் என்ன? அழைத்து வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழைத்து வந்தவரும் நான் உங்களை அழைத்து வந்திருக்கிறேன். மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் தந்திரமான ஆலோசனை பண்ணுகிறார்களா? பொறுத்திருங்கள். விரியன் பாம்பின் வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதா? பொறுத்திருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாதையிலே உன்னை நானே நடத்துகிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களை பார்த்து ஆறுதலாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை மனிதர்கள் நடத்தவில்லை, மற்றவர்கள் நடத்தவில்லை, நீங்களாய் நடந்து போகவில்லை, நானே உங்களை நடத்துகிறேன். ஆண்டவரே இந்த பாதையை நியமிக்கிறாராம். பிதாவானவர், இயேசுவானவருக்கு இந்த பாதையை நியமித்திருந்தால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். நீங்களோ என்னை தள்ளும்படி, கீழே விழுந்து போகும்படி தள்ளினாய். ஆனால் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஏன் தள்ளுகிறார்கள்? விழும்படி, மடிந்து போகும்படி. யார் தள்ளுகிறார்கள்? தந்திரமான ஆலோசனை பண்ணுகிறவர்கள், விஷம் நிறைந்த மனிதர்கள், வார்த்தையிலே செயலிலே விஷம் நிறைந்தவர்கள் உங்களை தள்ளுகிறார்கள். ஆனால் ஏன் இந்த பாதை வருகிறது? ஆண்டவர் சொல்கிறார், நானே இந்த பாதையை அனுப்பி இந்த பாதையில உங்களை அழைத்து கொண்டே வருகிறேன். ஆண்டவர் இந்த பாதை வழியில உங்களை நடத்துகிறார். இந்த தந்திரமான மனிதர்களுடைய பாதையின் வழியில கர்த்தர் உங்களை நடத்துகிறார். விஷம் நிறைந்த பாதைகளிலே கர்த்தர் உங்களை நடத்துகிறார். காரணம் என்ன? பின் நாட்களிலே நீங்கள் திரும்பி வந்த பாதையை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி, உங்களை அநேகருக்கு அற்புதமாய் ஆச்சரியமாய் வைத்தருளும்படி, உங்களை அநேகருடைய பார்வைக்கு அற்புதமாய் ஆச்சரியமாய் மாற்றும்படிதான் தேவனே இந்த பாதையிலே நடத்துகிறார். அப்பொழுது சொல்லுவீர்கள், கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தினார், கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தினார், அந்நிய தெய்வம் அவனோடு இருந்ததில்லை. ஆம், இந்த பாதைகள் வருவதற்கு காரணம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை கர்த்தர் காண்பிப்பதற்காக, நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை கர்த்தர் காண்பிப்பதற்காக. கவலைப்படாதிருங்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களை தள்ளுகிறார்களா? ஆண்டவர் இந்த பாதையை அனுமதிச்சிருக்கிறார். பொறுத்திருங்கள். யோசேப்பை தள்ளினார்கள்,
தானியேலை தள்ளினார்கள். அந்த 3 பேரை, சாத்ராக், மேஷாக், யாபேத் நேகுவை தள்ளினார்கள். இவர்களோடெல்லாம் தேவன் இருக்கவில்லையா? புதிய ஏற்பாட்டிலே சிறைச்சாலையிலே எத்தனையோ தேவ மனிதர்கள் தள்ளப்பட்டார்கள். அவர்களோடு தேவன் இருக்கவில்லையா? கர்த்தர் இந்த பாதையை அனுமதிக்காமல் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து விடுமா? உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் சித்தமில்லாமல் எந்த அணுவும் அசையாது என்பதை தீர்மானித்திருங்கள். கர்த்தரே உங்களை நடத்தினார், கர்த்தரே உங்களை நடத்துகிறார். இந்த கரடுமுரடான பாதையில் கர்த்தரே உங்களை நடத்துகிறார். பேசுகிற என்னையும் கர்த்தரே நடத்துகிறார். அந்த விசுவாசத்திற்குள் வாருங்கள். கர்த்தர் நடத்தினால் என்ன நடக்கும்? இப்பேற்பட்ட மனிதர்களை, தந்திரமான ஆலோசனை பண்ணுகிற சர்ப்பமான மனிதர்களையும், விரியன் பாம்பின் விஷம் கொண்ட மனிதர்களையும் தேவன் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? தேவன் என்ன செய்ய போகிறார்? உபாகமத்தின் புஸ்தகம், சங்கீதத்தின் புஸ்தகம் 74 அதிகாரம் 13வது வசனம். சங்கீதம் 74:13. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை 2ஆக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். மீண்டும் வாசிக்கிறேன். தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை 2ஆக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை தள்ளி விடுகிறவர்களையும், உங்களுக்கு விரோதமாய் எழுந்து தந்திரமாய் ஆலோசனை பண்ணுகிறவர்களையும், வார்த்தையில தேவன் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? அவர்கள் தலைகளை உடைத்து போடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலர் யோசிக்கலாம், ரொம்ப கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறீர்களே, இப்பேற்பட்ட கடினமான வார்த்தைகளும் வேதத்தில் தான் உண்டு. அப்பேற்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லுகிறேன். தலைகளை உடைத்தார், தலைகளை உடைக்கிறார். உங்களை தள்ளி விடுகிறவர்களை, உங்களுக்கு விரோதமாய் விஷம் கொண்ட மனிதர்களுக்கு, உங்களை தள்ளுகிறவர்களுக்கு சம்பவிக்க போகிற ஒரு காரியம், கர்த்தர் வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தார். நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமா? இந்த பாதையிலே கர்த்தர் நடத்தும் பொழுது இறுக்கமாய் அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், உருக்கமாய் அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். யாருக்கு விரோதமாக கிரியை செய்ய வேண்டாம். அது நம்மளுடைய பொழப்பு அல்ல, அது நம்மளுடைய வேலை அல்ல, அது நம்மளுடைய நியாய தீர்ப்பு அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நடத்துகிறேன், நான் தான் உன்னை இந்த பாதையில நடத்துகிறேன். பின்பு ஏன் நீங்கள் அவர்களை பார்க்க வேண்டும்? கவலைப்படாதிருங்கள். உங்களை தள்ளுகிறவர்களுக்கும், உங்களை கீழே மடிந்து போகும்படி தள்ளுகிறவர்களுக்கு இனி சம்பவிக்க போகிறது என்ன? கர்த்தரே குறுக்கிட்டு அவர் தலைகளை உடைப்பார். உங்களை கர்த்தர் 2 காரியத்தை செய்வார். ஒன்று, அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர்களுக்கு தீங்கை வரப்பண்ணுவார், அவர்களை உடைத்து போடுவார். உங்களை தள்ளுவர்களுடைய குடும்பம் உடைக்கப்படும், அவர்களுடைய வேலைகள் உடைக்கப்படும், அவர்களுடைய மன நிம்மதி உடைக்கப்படும், அவர்களுடைய தூக்கங்கள் உடைக்கப்படும், அவர்களுடைய நிம்மதி உடைக்கப்பட்டு போகும். நீங்கள் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் கவலையே படாதிருங்கள். காரணம் என்ன? தள்ளுகிறவனை தேவன் அருவருத்துக் கொண்டிருக்கிறார். தள்ளப்படுகிறது நம்மளுடைய வாழ்க்கையா இருந்தாலும், தள்ளுகிறவர் வேறொருவருடைய கிரியையா இருந்தாலும் கர்த்தர் குறுக்கிட போகிறார். தாவீது சொன்ன அறிக்கையை கையிலே பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த திருவசனத்தை பட்டயமாய் உங்கள் கையிலே வைத்துக் கொள்ளுங்கள். யார் உங்களை தள்ளினாலும் சோர்ந்து போகாதிருங்கள். காரணம் என்ன? கர்த்தர் அந்த பாதையை அனுமதிக்கிறார். தள்ளப்படுகிறவர்களுக்கு சம்பவிக்க போகிறதான் பயங்கரமாய் இருக்கிறது. நான் வாசித்து பார்த்த பொழுதே மிரண்டு போனேன். அவர் வலு சர்ப்பத்தின் தலையை அவர் உடைக்கிறார். கர்த்தர் உடைத்தால் எப்படி இருக்கும்? கர்த்தர் உடைத்தால் எப்படி இருக்கும்? ஏசாயா 54 வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து போட்டார். சரி, ஒருவனுடைய தலையை கர்த்தர் உடைத்தால் என்ன நடக்கும்? அவர்களுடைய தலை உடைக்கப்பட்டதனுடைய அடையாளம் தான் என்ன? ஒருவனுடைய தலை உடைக்கப்பட்டால் என்ன சம்பவிக்கும் தெரியுமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே வாசித்து பார்ப்போமானால், ஒருவனுடைய தலையிலே ஆணியை வைத்து அவனுடைய தலையை உடைத்து போட்டால் என்று வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவன் நெற்றியிலே உருவ கடாரி அவன் தலையிலே உடைத்து போட்டாள். உடைத்து போட்டவனுடைய காரியம் என்ன? அவன் அங்கேயே விழுந்தான், சுருண்டு விழுந்தான், இனி எழும்புவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஸ்திரீயானவள் அவன் தலையிலே உருவ உடைத்து போட்டபடியினால்
27 சொல்லுகிறது, அவள் காலருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவள் காலருகே மடங்கி விழுந்தான். அவன் அங்கேயே மடங்கி விழுந்தானோ அங்கேயே மடிந்தும் கிடந்தான். மீண்டும் வாசிக்கிறேன். ஒருவனுடைய தலையை, உங்களை தள்ளுவர்களுடைய காரியத்தை கர்த்தர் உடைத்து போட்டால் எப்படி இருக்கும்? அதனுடைய அடையாளம் என்ன? நியாயாதிபதிகள் 5:27 சொல்லுகிறது, அவள் காலருகே, உங்கள் காலருகே உங்களை தள்ளுகிறவர்கள் மடங்கி விழுந்து கிடப்பார்கள். அவள் காலருகே மடங்கி விழுந்தான். திரும்பவும் எழுந்திருக்க நினைத்தாலும் அவர்கள் மடங்கி விழுவார்கள். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கேயே மடிந்து கிடந்தான். இதனுடைய அர்த்தம் நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, இதில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தரை உதவியாய் கொள்ளுங்கள். கர்த்தரிடத்திலே உதவி எதிர்பார்த்திருங்கள். உங்களை தள்ளும் பொழுது நீங்கள் மனிதனிடத்திலே போக வேண்டாம், மற்றவர்களிடத்திலே போக வேண்டாம், நம்பினவர்களிடத்தில் போகாதிருங்கள், அறிந்தவர்களிடத்தில் போகாதிருங்கள், அறிமுகமானவர்களிடத்தில் போகாதிருங்கள். ஒன்று சொல்லுகிறேன், தேவனுடைய ஊழியனாய் ஒரு ஆலோசனை, கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படி பிடித்தால் உங்கள் தள்ளுகிற வலு சர்ப்பத்தின் தலையை தேவன் உடைத்து போடுவார். அவர்கள் உங்கள் காலின் கீழே வந்து விழுவார்கள். யோசேப்பின் காலின் கீழே வந்து விழுந்தார்கள். நேபுகாத்நேச்சார் என்கிற மனிதன் தானியேலின் பாதத்திலே வந்து விழுகிறான். தீயிலே தள்ளின அந்த ராஜா அந்த 3 பேருக்கு முன்பதாக தாழ விழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை தள்ள நினைத்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு அவருடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிறார்கள். நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். தேவனை மாத்திரம் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படி பிடித்து கொள்ளுவீர்களானால் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒன்றை உங்களுக்கு உதவி செய்வார். இரண்டாவது, உங்கள் தள்ளுகிறனுடைய, உங்களை தள்ளினவர்களுடைய வாழ்க்கையை உடைப்பார். அவர்கள் உங்கள் காலில் வந்து விழ செய்வார். இதை நான் சொல்லவில்லை, ஆவியானவர் திடீரென்று இந்த வார்த்தையை கொடுத்தார். சொல்ல சொன்னார், சொல்லி இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, கண்களை மூடுவோம். தேவனுடைய சமூகத்திற்குள் நாம் நம்மளை ஒப்பு கொடுப்போம். முதலாவது, ஏன் உங்களை தள்ளுகிறார்கள்? நீங்கள் விழுந்து கிடக்கும்படி, நீங்கள் கீழே விழும்படி, உங்களுடைய பொருளாதாரத்திலே, குடும்பத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில விழும்படி அவர்கள் உங்களை தள்ளுகிறார்கள். இரண்டாவது, ஏன் தள்ளுகிறார்கள்? நீ மடிந்து போக வேண்டும் என்பது அவர்களுடைய தீர்மானம். எனவே அவர்கள் உங்களை தள்ளுகிறார்கள். இந்த தள்ளப்படுகிற அனுபவம் எதனால் வருகிறது? ஆண்டவர் இந்த பாதையை நடத்துகிறார். கொள்ளைவாய் சர்ப்பங்களின் வழியிலே உன்னை அழைத்து வந்தவர் ஆண்டவரை உங்களை இந்த பாதைகளை நடத்தி வருகிறார். மூன்றாவது, தள்ளப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் சர்ப்பத்திற்கு தந்திரமானவர்கள், விஷம் நிறைந்த மனிதர்கள். நான்காவது தள்ளப்படுகிறவர்களுக்கு சம்பவிக்க போகிறது என்ன? அவர்கள் தலையை தேவன் உடைப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். இப்ப கண்ண மூடுவோம். என்னை தள்ளிட்டாங்கன்னு அழுத நாட்கள் போதும். என்னை கீழே தள்ளிவிட்டார்கள் என்று புலம்பின நாட்கள் போதும். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் மத்தியில வெளிப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் இப்பொழுது நீங்கள் தேவனுடைய பாதத்தை உருக்கமாய் பிடித்துக் கொள்ளுவோம். ஒரு 2 நிமிடம். கர்த்தாவே, நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். இன்று முதல் நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் ஜெபிக்க இருக்கிறவர்கள் மனதார ஜெபிப்போம்.